சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நீதிபதி தாக்கப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து அவர் காரில் சென்றபோது எதிரே சென்ற ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞர் மீது மோதியதாக அவர் கீழே இறங்கி திருமாவளவன் காரின் அருகே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திருமாவளவன் கட்சியினர் ராஜீவ் காந்தியை சரமாரியாக தாக்கினர். உடனடியாக அவர் போலீசார் மீட்டு கவுன்சிலுக்குள் அழைத்து சென்றனர். அங்கும் அவர்கள் வந்து தாக்கினர். இதன் மீது எஸ்பிளான்ட் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யாததால் எதிர்த்தரப்பு புகாரை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று இதனை கண்டித்து அனைத்து வழக்கறிஞர்கள் ஆவின் பூத் அருகே இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலமாக தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் உள்ள செயலாளர் கீதா என்பவரிடம் ராஜீவ் காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர்கள் கோபு முரளி, பாபு முருகவேல் ஆகியோர் மனு வழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கண்டிக்கின்றோம் 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 காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் மௌனிக்கின்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம் நடவடிக்கை நடவடிக்கை காவல்துறையை நடவடிக்கை காவல்துறையை நடவடிக்கை காவல்துறையை நடவடிக்கை கைது செய் குண்டர்களை கைது செய் குண்டர்களை காவல்துறை காவல்துறை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வழக்கறிஞர் அழைத்த குண்டர்களை கைது செய் கைது செய் குண்டர்களை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அப்படி பாருங்க இருப்பா 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 ஒன்னா போல இருப்பா இருங்க இருங்க நல்லா இருக்கு சார்